அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். நாட்டுக்கு போனால் திருப்பி வர முடியாமல் போகுமா? இல்லை இங்கேருந்து போலாவது நாட்டுக்கே போக முடியாமல் போகுமா? எல்லாத்துக்கும் முதல்ல இது தெமோவில் எடுத்தது, ஆனால் செம்மையாக இருக்குது, வேற லெவல். அப்படியோ அந்த இடு முடுக்குக்குள்ளே இருக்கிற தூசியெல்லாம் அங்கே கரண்ட் எடுத்து அந்த பெரிய மிஷினை கொண்டு வந்து அதை அடித்து ஃப்ளக் அடித்து, முன்னாடிலாம் அப்படி தான் சுத்தம் பண்ணுவேன். ஆனால் இது செம்மையாக இருக்குது, கை கடக்கமாக சார்ஜு டைப் சி சார்ஜர் போட்டாச்சு. இந்த ஏசி டக்குக்குள்ளேலாம் இருக்கிற டஸ்ட்டை அப்படியே செம்மையாக உறிஞ்சி எடுக்குது எல்லா டஸ்ட்டையும். குட் ப்ராடக்ட். வேணும்னா கேளுங்க, யாராவது கமெண்டில் தெமோட லிங்க் தரேன். மக்களே, யுத்தம் என்பது அது தவிர்க்க முடியாது, சரியா? ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் யார் சொன்னாலும் அடிதான், அடிப்போம் அப்படின்றதுல அவங்களுடைய குறிக்கோளை யாராலையும் மாற்ற முடியாது. அவங்களுடைய வேலையை நிச்சயம் செய்வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும், வான்வெளிகளில் பிரச்சனை வந்தது. ஆல்ரெடி அடித்தாங்க இல்லையா? ஈராக்குக்கு அடித்தாங்க, கட்டாருக்கு அடித்தாங்க. என்ன ஆயிடுச்சு? உடனடியாக ஃப்ளைட் பயணங்களை உடனடியாக தடை பண்ணினாங்க, எல்லா ஃப்ளைட்டையும் ரிட்டர்ன் பண்ணினாங்க. அந்த மாதிரியான சூழல் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா, நான் அப்போதே முன்னாடியும் செய்தியில் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சும்மா ஜஸ்ட் சாம்பிள் காட்டினது, அவ்வளவுதான். இங்கே பாருங்கள், அமெரிக்காக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்போம், அமெரிக்காக்காரனை நீ வந்து எங்கள்கிட்ட மோதிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கும் அனுப்போம். இது எங்களுக்கு இஸ்ரேலுக்கு உள்ள பஞ்சாயத்து, நாங்கள் இஸ்ரேலில் பார்த்துக்குறோம், நீ வாயை மூடிக்கிட்டு பிணை மூடிக்கிட்டு சத்தமில்லாமல் போ அப்படின்ற மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு படம் காட்டினது, ஒரு ட்ரெய்லர் காட்டினது. ஆனால் மெயின் பிக்சரே இப்போ வந்துருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற யுத்தம் யாரோட இவங்க வந்து மோதுறாங்கன்னா அமெரிக்காவோடைய டைரெக்டாக மோதுறாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட தான் இவங்களுடைய டைரக்டான மோதல். அப்போது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா படம் காட்டுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா சாம்பிள் எல்லாம் இல்லை. இதெல்லாம் சாம்பிள் இல்லை, அடி தான். ஒவ்வொரு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமெரிக்க கேம்புகளும் இருக்குது இல்லையா? குவைத்தில் அமெரிக்கா கேம்ப் இருக்குது, சவுதியில் அமெரிக்கா கேம்ப் இருக்குது, கட்டாரில் அமெரிக்கா கேம்ப் இருக்குது, துபாயில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது. இந்த மாதிரி எந்தெந்த நாடுகளில் அமெரிக்கனுடைய இராணுவ தளங்கள் இருக்குதோ அத்தனை இராணுவ தளங்களையும் அடித்து நகர்த்துறது தான் இவங்களுடைய முதல் வேலையாக இருக்கும் ஈரானுடைய. ஏன்னா அதுக்கு சாம்பிள் நாம் ஆல்ரெடியே கண்ணால் பார்த்தோம். நான் விடிய ஜாமத்தில் அந்த வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பின உடனே என்ன செஞ்சேன், நியூஸில் போட்டேன். என்னோடய வீடியோவில் நான் பப்ளிஷ் பண்ணினேன், எல்லாருமே பார்த்தீங்க. சபா சாலிம்லேருந்து ஒரு சகோதரர் தான் அந்த வீடியோ எடுத்தது. அவங்க எடுத்து உடனே சுட எனக்கு அனுப்பினாங்க. உடனே நான் வந்து உங்களுக்கும் போட்டேன். விடிய காலையில் சுப தொழிட்டு வெளியே வரும்போது பள்ளியிலேருந்து இவங்க பார்த்த காட்சி தான் அது. சரியாக எங்களுடைய அந்த பொபியான் கடல், குவைத் பொபியான் கடல் எல்லையிலிருந்து போன மிசைல்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களுக்கு அனுப்பின மிசைல்கள் தான் அது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அவங்க பயங்காட்டுறதுக்காக பண்ணினது. ஆனால் உண்மையிலேயே அடித்தா அதை மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மிசைல்களை நம்ம கண்ணூடாக பார்ப்போம். இடையில இஸ்ரேல்காரன் ஏதாவது சேட்டை பண்ணி குள்மாறு பண்ணினான்னு வைங்க, அப்புறம் நம்ம குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம இப்படி மேலே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மேலே நம்மளுடைய பக்கம் இருந்து தான் இந்த பக்கம் புஷஹரில் இருந்து அப்படியோ இஸ்ரேலை நோக்கி தாவும், குவைத்தை தாண்டி தான் போகும். அப்போ இதுதான் இப்போதைய கரண்ட் சிச்சுவேஷன், இப்போதைய சூழல். இதுதான் உண்மையான நிலவரம். ஃப்ளைட்டு வந்து எப்படியுமே வானத்தில் மிசைல் போயிட்டு இருக்கும்போது எப்படி ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறது, எப்படி டேக் ஆஃப் பண்ணுறது, சிந்திச்சு பாருங்கள். யுத்தம் அதிகரிச்சுன்னா நிச்சயமாக விமான பயணங்கள் தடைப்படும். அதற்காக நான் வந்து யாரையுமே கம்பல் பண்ணி சொல்ல மாட்டேன், அவசரமாக வெளியே போங்க, அவசரமாக இந்த நாட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு யாரையுமே கம்பல் பண்ணி சொல்லிடாது. ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுக்கு என்னைக்கு நம்மளுடைய ஆயுளை எடுக்கணும்னு தீர்மானித்து அனுப்பியிருக்கிறானோ அன்னைக்கு நீங்கள் எந்த பெரிய பாதுகாப்பில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷனில் இருந்தாலும் சரி, no one can you save.
யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. போக வேண்டிய உசுர் போய் தான் ஆகணும். அது எங்கே இருந்தாலும் சரி, அது எப்படி வரும், எப்படி எந்த நேரத்தில் எதால் நம்மளோட உயிர் போகணும் அப்படின்றது இறைவன் நம்மளை படைக்கும் போதே எழுதி வச்சுட்டான். அதால் நம்ம ஏதோ காலத்துக்கு ஏற்றா போல் நம்மளுடைய தாளத்தை போட வேண்டியது தான். ஆனால் நம்மளுடைய மரணத்தோட காலமும் நம்மளால் மாற்றி எழுத முடியாது. அது எங்கே இருந்தாலும் நம்ம சுவைத்தே ஆகணும். அது நம்மளை தேடி வந்தே தீரும். அப்படி இருக்கிறதால மக்களே, போகிறவங்க போங்க, வாரவங்க வாங்க. கிடைக்கிற டைமில் அப்படி உங்களுக்கு வர கிடைச்சிச்சுன்னா தாராளமாக வாங்க. வர இயலாத சூழலாக இருந்து அதுக்கப்புறமா நிலைமை கிளியர் ஆகின பிறகு வாங்க. ஆனால் இப்போதைக்கு விமான பயணங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதிர்வரும் நாட்களில் யுத்தம் தீவிரமாகும் போது, மிசைல் பயணங்கள் தீவிரமாகும் போது, யுத்த விமான பயணங்கள் அதிகரிக்கும் போது நிச்சயமாக வரும். நிச்சயமாக பிரச்சனை வரும். பயணங்கள் தடைப்படும். விமான பயணங்களில் எப்படியுமே தடை ஏற்படும். அதாவது ஃப்ளைட்டுகளை லேண்ட் பண்ணி விடுவாங்க, வேறு வேறு இடத்துக்கு திருப்பி விடுவாங்க, அல்லது வேறு டைரக்ஷன் எடுத்து வருவாங்க. இப்போ சும்மா சாதாரணமாக உதாரணத்துக்கு குவைத்துக்கு மேலால் வந்துக்கிட்டு இருந்த ஃப்ளைட் வந்து அப்படியே கடலை சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வேறு வேறு இடங்களை சுற்றி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது யுத்தம் இல்லையா? யுத்தம், மிசைல் தாக்குதல்கள் நடக்கும்போது எப்படி ஃப்ளைட் எடுத்துகிட்டு வாரது? ஒரு மிசைலாவது ஜஸ்ட் மிஸ் ஆகிச்சேன்னா, ஏன்னா இந்த முறை அந்த வீடியோ காட்சி நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல, நிறைய பேர் டிக்டாக்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. டைரெக்டாக விமானம் வந்து டைரெக்டாக பறந்துக்கிட்டு இருக்கிற விமானத்தில் அதை வீடியோ எடுத்துருந்தாங்க, வீடியோ காட்சியை. மிசைல் அவங்களுடைய விமானத்தை வந்து தாண்டி போயிட்டுருக்குது. விமானம் மிசைலுக்கு கொஞ்சம் தூரமாக போயிட்டுருக்குது. அப்போ அந்த மாதிரி மிசைல் அட்டாக் நடக்கும்போது எல்லா விமானமும் அது வந்து எதர்ச்சியாக அந்த விமானம் வந்துக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கே தெரியாது இப்படி ஒரு ஃபயர் நடக்கும் போது இப்படி அட்டாக் பண்ணுவாங்க, இப்படி அடிப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது ஃப்ளைட்டுக்கு. ஆனால் இந்த அடி நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா விமானம் வந்துக்கிட்டு இருந்தது. அதில் வீடியோ எடுத்த பயணிகளுடைய காட்சிகள் தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி சூழல் தொடர்ந்து நடக்குதுண்டா ஒரு காலமும் விமானத்தை மேலே வானையிறவோ அல்லது தரையிறக்கவோ விடவே மாட்டாங்க. அடுத்தது ஃப்ளைட்டு வரவே வராது. ஃப்ளைட்டை ஃபுல்லாகவே நிறுத்திடுவாங்க, பயணத்தை ஃபுல்லாகவே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிறது இனி இறைவனுடைய கையில் தான் இருக்குது. அதே மாதிரி என்ன நடக்கும் அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எப்படியுமே இராணுவ கேம்புக்கு அடிக்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது என்ன நம்ம கண்ணூடாக கண்டோம். அமெரிக்காவுக்கு அவங்க வார்ன் பண்ணினது இந்த வழியில் தான் அவங்க வார்ன் பண்ணினாங்க. எப்படி விமானங்கள் அடித்து தான் வார்ன் பண்ணினாங்க. அப்போ அதே நிலைமை மறுபடியும் வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. பிரார்த்தனை பண்ணுங்கள், எல்லா வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும்.